ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம முள்ளங்கி போண்டா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷனுக்கு. இப்போ முள்ளங்கி போண்டா செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம முள்ளங்கியை இந்த மாதிரி லைட்டாக தோல் சீவிட்டு திருவி எடுத்துக்கலாம். நான் ஒரு 4 முள்ளங்கியை இந்த மாதிரி தோல் சீவி கழுவிட்டு இந்த மாதிரி திருவி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு ஆனியன் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். ஆனியன் தேவைன்னா சேர்த்துக்கலாம், வேண்டானாலும் தனி முள்ளங்கி மட்டும் கூட வச்சு பண்ணலாம். நான் ஒரு ஆனியன் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்புறம் இதுக்கு சில்லி பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் எடுத்து வச்சிருக்கிறேன். 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கிறேன். நான் 1 கப் கடலை மாவு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் மஞ்சள் தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கருவேப்பிலை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். மல்லி இலையும் கருவேப்பிலையும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் உப்பு நம்ம தேவையான சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துட்டு நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் முள்ளங்கி ஆட் பண்றேன். நெக்ஸ்ட் ஆனியன், சில்லி பவுடர், மஞ்சள் தூள், நெக்ஸ்ட் ரைஸ் ஃப்ளோர், அப்புறம் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கருவேப்பிலை மல்லி இலை ஆட் பண்ணி ஃபைனலாக உப்பு எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ்வில் பேனை வச்சுட்டு இதை நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்ம முள்ளங்கி இதில் ஆட் பண்ணி இருக்கிறதே தெரியாது. நார்மலாக ஆனியன் வடைலாம் நம்ம பண்ணுறோம்ல அந்த மாதிரி தான் இருக்கும். பிள்ளைங்களாம் வெஜிடபிள்ஸ் நல்லா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டீ குடிக்கும்போது சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். ரெண்டு சைடு இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டு நம்ம ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா வேக விடணும். ஒரு 5 மினிட்ஸ் ரெண்டு சைடும் இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். சூப்பரான முள்ளங்கி போண்டா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் சீக்கிரமாக. பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை நம்ம ஸ்நாக்ஸை பண்ணி கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
தேங்க்யூ.